பைல் காங்கிரீட்டோட இனிஷியல் ஸ்டேஜில் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸில் தான் பைல் ஹோல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஹோல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பி அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்கெல்லாம் கீழே இறக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா காங்க்ரீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்குற இந்த போர்ஷன் வந்து கூப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்சியோட காங்க்ரீட் கொட்டுது. இதை வந்து நம்மளோட க்ரேன் வச்சு ஷேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு ஹைட்ராலிக் கம்ப்ரெஷன் தான் கொடுக்க முடியும். வைப்ரேட்டர் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண முடியாது பைலில். இந்த ஹைட்ராலிக் கம்ப்ரெஷனில் தான் வந்து காங்க்ரீட் வந்து நல்லா காம்பேக்ட் ஆகும். அப்படி காம்பேக்ட் ஆகும்போது காங்க்ரீட்டோட டென்சிட்டி அதிகம். அதோட சேரு அதெல்லாம் நம்ம தண்ணி இருக்குது, அதெல்லாம் அதோட டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைட்ராலிக் கம்ப்ரெஷனில் தான் சேரும் அதில் உள்ளே இருக்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக வெளியே வரும். பைல் கம்ப்ளீட் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைலுக்கு மேலே இருக்கிற மட்டும்